கடை வாடகைக்கு வந்திருக்கு, அந்த கடை பார்க்கலாமா, அந்த கடையை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது நாங்கள் கடை தேடிட்டு இருக்கோம். அந்த கடை அந்த இடத்துல இருக்கு, அந்த கடை காலியா இருக்கு. எதை பத்தியும் யோசிக்கல நான். எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, கடனை உடனே வாங்கியாவது இந்த கடையை நம்ம நடத்தணும் அப்படின்னு தோணிடுச்சு. ஏன்னா அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது, வேலை செய்யணும். அவர் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அவர் அந்த ஓனர் இருக்காருல்ல, அந்த ஓனருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது. அங்க இருக்கிற வரைக்கும் அவங்க என்னை படுத்தின கொடுமைகள் நிறைய இருந்துச்சு. வேற வழி இல்லை, நம்ம அது பண்ணி தான் ஆகணும். அவருக்கு முன்னாடி உட்காந்துட்டோம்னா அங்க சப்ளையர் சொல்லுவார், மா அப்படிம்பாரு. அப்ப எனக்கு அந்த இடத்துல அந்த கடையை நம்ம ஒரு ஓனரா இருந்து நடத்த போறோம் அப்படிங்கும்போது அதை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கடையை எடுத்து அப்புறம் அதை நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா ஒரு மூவி மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப காலம் கழிச்சு அவரை நான் பார்த்து, நான் அப்ப அங்க போகும்போது இந்த கண்ணு எனக்கு தெரியல, கை ஃப்ராக்சரா, என்னுடைய முகமே வேற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்னை ஞாபகம் வச்சுக்க முடியல. கடைசி நேரத்துல நான் வெளில வரும்போது அந்த அண்ணாவுக்கு அவருக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் தெரிஞ்சுட்டு என்னால முடிஞ்ச சப்போர்ட் அவருக்கு பண்ணிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த கடையை விட்டு வரும்போது, அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கடையில பாத்திரம் விளக்குன ஒரு ஆள், ஞாபகம் இருக்கா இல்லையா, 150 ரூபா காசுக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சினேன்ல, அதுதான் நான். அந்த அண்ணா நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சொன்னா அவருக்கு சங்கடப்பட்டுருவாருன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். DJ Luxury Caravan Builders for all business class peoples and film celebrities.